எனக்கு முன்னால் அங்கே போயிட்டு எனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றும்படியாக எனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றும் நிறைவேறாமல் போகாது, நிச்சயமா இது நிறைவேறும். அதுக்கு கேரண்டி அவர், என்னுடைய ஆத்துமாவின் நங்கூரம். ஆமந்தீரே அறிந்து கொள், நானே தேவன், நானே தேவன். ஆமந்தீரே அறிந்து, இதுதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை. அமர்ந்திரு. ஆமந்தீரே அறிந்து கொள், நானே தேவன், நானே தேவன். ஆமந்தீரே அறிந்து கொள், நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் பரி. சொந்தமாக்கிக் கொள்வோம். நீரே நீரே எந்தன் பரிகாரி, நீரே எந்தன் பரிகாரி, நீரே எந்தன் என் தேவனே, உம்மை நம்புவேன். என் தேவனே, உம்மை நம்புவேன். என் தேவனே, உம்மை பாடும். என் தேவனே, என் தேவா, உம்மை என் தேவா, உம்மை உம்மை நம்பவும் மாட்டோம். தேவனே, உம்மை போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். பிசாசு வந்து மைண்டை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுறான் பாருங்க. மைண்டில் தான் அவனுடைய கவனம். அதனால தான் 2 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனங்களில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவாரவில்லாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாம் தர்க்கங்களையும் தேவனுக்கு எதிராக இருக்கிற சகல மேட்டுமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறோம் என்றார். அப்ப மைண்டை வந்து என்ன பண்ணணுமா, கொண்டாந்து மேட்டுமையான எண்ணங்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், கான்ட்ரரியா போற எண்ணங்கள், எதிராக போற எண்ணங்கள் எல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேணும். ஏன்னா அந்த மைண்டை கண்ட்ரோலில் வைக்கலைன்னா, அதை கரெக்டாக செட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வைக்கலைன்னா எல்லாம் தாறுமாறாக
போயிடும். உள்ள எல்லாம் புது சிருஷ்டியாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, அதை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால தான் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மைண்டு சரியா இல்லைன்னா வாழ்க்கை சரியாகவே முடியாது, சரியாக்க முடியாது. அதான் சொல்ல வரேன். பின்னால் பெரிய ஏர் கண்டிஷன் இங்கே வந்து அவ்வளோ தூரம் வச்சுருக்குறாங்க. அதை அவ்வளோ வச்சும் ஒரு தெர்மோஸ்டாட் வச்சு கரெக்டாக செட் பண்ணலாம், கரெக்டாக கூலிங் அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லாம் இருக்குது, அவ்வளோ லட்சம் செலவழிச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பெரிய பெரிய மிஷினாக இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஆனால் இந்த தெர்மோஸ்டாட் வச்சு செட் பண்ணி வச்சாதான் அது கரெக்டாக நமக்கு வேண்டிய அந்த சௌகரியம் இங்கே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் மைண்ட் ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உள்ள உண்டாயிருக்குது, இந்த மனதை சரிப்படுத்தலைன்னா ஒன்றுமே சரியா நடக்கவே நடக்காது என்பதுதான் உண்மையான விஷயம். சரி, அப்போ இந்த மைண்டில் ஒரு பவரும் கிடையாது. பவர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் இந்த மைண்டு வந்து செட் பண்ணுற ஒரு கருவி மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன வேணுமோ அதில் செட் பண்ணிடலாம். ஒரு கோல் செட்டர் அது. அது என்ன பண்ணுது? இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை இயக்கி எங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஒரு காரியத்தை கவனிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. பாருங்க, வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சுதந்திரிக்கிறாங்களாம்? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். வெறும் விசுவாசத்தினால இல்லை, நீடிய பொறுமையும் இருக்கணும். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணார் ஆபிரகாமுக்கு, அதை பற்றி தான் இங்கே சொல்லிட்டு வர்றார். பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது நிறைவேறதுக்கு, ஆனால் நிறைவேறிச்சு. ஆபிரகாமுடைய விசேஷம் என்னன்னா, அவனுக்கு விசுவாசம் மட்டும் இல்லை, அவனுக்கு பொறுமையும் இருந்தது. பொறுமைன்னா சாதாரண பொறுமை இல்லை, நீடிய பொறுமை இருந்தது. எவ்வளோ நாளானாலும் விடுறது இல்லை, கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவார். எவ்வளோ நாளானா என்ன, எனக்கு 100 வயசானா 1000 வயசானாலும் என்ன, கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவார்னு சொல்லி உறுதியாக இருக்கிறான். உறுதியாக இருந்தது, கண்டிப்பாக அதை பெற்றுக்கொண்டான். அதை நம்மளுக்கு உதாரணமாக சொல்கிறார். நீ அப்படி தான் பெற்றுக்கொள்ளணுன்றார். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்? வெறும் விசுவாசம் மட்டும் இல்லை. சிலருக்கு விசுவாசம் எப்படின்னா, நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, நேற்றே வந்துடணும்னு எதிர்பார்த்தேன். இவங்களுக்கு வந்து எல்லாம் இன்ஸ்டன்ட் சாம்பார் காலமாகி போச்சு. இப்போ இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் ரசம், எல்லாம் இன்ஸ்டன்ட். பாருங்கள், இப்போ பஜ்ஜி போண்டா என்னென்ன இப்போ டிவியில் பார்க்குறேன், என்னென்ன வரணுமோ இப்போ ஒன்றும் சமையலே தெரிய வேண்டியதில்லை யாருக்கும். எல்லாத்தையும் வாங்கி இப்படி போட்டால் அது வந்துடுது, அவ்வளோதான். எல்லாம் இன்ஸ்டன்ட்டு, உடனடியாக. ஒன்றும் எதுவும் அரைக்க வேண்டியதில்லை, பிடிக்க வேண்டியதில்லை, கலக்க வேண்டியதில்லை. எல்லாம் அவங்க கலக்கி அரைச்சி அவங்க எல்லாம் பண்ணி இப்படி போட்டு எடுத்துட வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கூட நல்லா போண்டா செய்யலாம் போல இருக்குது. அதனால் எல்லாமே இன்ஸ்டன்ட்டு. அப்போ வாக்குத்தத்தங்கள் வரும்போது ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க, இன்ஸ்டன்ட்டு. கண்ணை மூடி ஜாமண்டி திறந்து பார்த்து எங்க என்னங்க ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்கலை, ஜெபம் பண்ணிட்டு கடன் தரதுக்குள்ளே ஏதாவது ஆகிடும்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்காது. இது வந்து நீடிய பொறுமையோடு சுதந்திரிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் பாடம் போதிக்கிறார். ஆபிரகாமை வச்சு அவன் எப்படி பொறுமையோடும் விசுவாசத்தோடும் எல்லாத்தையும் சுதந்திரித்தான்னு சொல்லி, வாக்குத்தத்தை சுதந்திரித்தான்னு சொல்லி நமக்கு பாடம் சொல்றாரு. இப்போ சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆணையிடும்படி தமிழ் பெரியவர் ஒருவும் இல்லாதபடியால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகு பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார் கர்த்தர்னு சொல்றார்? ஆசீர்வதிச்சாரு. அவனுக்கு வாக்கு பண்ணி அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தாராம். தமது பேரில் ஆணையிட்டு கொடுத்தாராம். ஏன்னா அவரை காட்டிலும் பெரிய ஆள் யாரும் இல்லை. ஆணையிடும்போது பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 காரியம் பண்ணார். 2 மாறாத விசேஷங்கள்னு சொல்லியிருக்குது. அவைகள்னாலே இதை உறுதிப்படுத்தினாராம். அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்படி உறுதிப்படுத்தினாராம் பாருங்க, வாசிய. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார்.
நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அப்படி தேவன் பாருங்க பொய்யே சொல்றது இல்லை. அவர் ஒரு தடவை சொன்னார்னா போதும் 100 தடவை சொன்ன மாதிரி அவர் இல்லையா? அப்போ நிச்சயமாக நடக்கும். அவர் சொன்னார்னா அவர் ஒன்றும் வாக்கு பண்ண வேண்டியதில்லை. அவர் ரொம்ப சத்தியம் பண்ணி எல்லாம் தர வேண்டியதில்லை. ஆனால் ஆணையிட்டு கொடுக்குறார், சத்தியம் பண்ணி தர்றார் ஆபிரகாமுக்கு. அவனுக்கு சொன்னது மட்டும் இல்லை, ரொம்ப நம்ப முடியாத வாக்குத்தத்தமாக இருக்கனால அவன் மனுஷனாக இருக்கப்படியெல்லாம் அவனுக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு மிருகத்தை கொண்டாந்து 2 வெட்ட சொல்லி புழக்க சொல்லி ரத்தத்தை சிந்த சொல்லி அது நடுவே அவர் கடந்து சென்று, நான் உனக்கு சொன்னபடி செஞ்சு அவன் செய்யலைன்னா நான் இப்படி ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி ஆணையிடுறாரு. அவனுக்கு சத்தியம் பண்ணி தர்றாரு. நான் செய்யலைன்னா நான் இந்த செத்த மிருகம் போல இருப்பேன்றது போல சொல்லி அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளோ கருணை உள்ளவர் பாருங்க. அவன் புரிஞ்சுக்கணுமே, இவர் ஒன்றும் பொய் சொல்றவர் இல்லை, இருந்தாலும் அவனுக்கு புரியணுமே, அதனால அப்படி பண்ணி கொடுக்குறார். நமக்கும் அப்படிதான் பண்ணி கொடுத்துருக்கிறாராம். இந்த புதிய உடன்படிக்கை என்னதுக்கு? வேதவசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான அவருடைய குமாரனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஏன் சிலுவையில் தம்முடைய குமாரனை கொடுத்தாரு? ஒரு காரணம் என்னன்னா, நமக்கு எல்லாத்தையும் தருவார்னு நம்ம மறுக்கிறோம். நம்ம மறுக்கிறவர்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். பாரு என் குமாரனை பாரு, என் குமாரனையே கொடுத்துருக்கேன்னா நான் மற்றது எல்லாத்தையும் உனக்கு தர மாட்டேனா அப்படிங்கிறாரு. பாருங்க கர்த்தர் எவ்வளோ கருணை உள்ளவர் பாருங்க. கர்த்தர் ஆணையிட்டு ஒன்றும் தர வேண்டியதில்லை, சத்தியம் பண்ணி தர வேண்டியதில்லை. சத்தியம் பண்ணும்போது எப்படி சத்தியம் பண்ணி தர்றாங்க? சத்தியம் பண்ணி தர ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? ஒன்று ஏன் சத்தியம் பண்ணி தரான், அவங்கள நம்பவே முடியாது, அதனால தான் சத்தியம் பண்ணி தர்றாங்க. அதனால தான் அவன் சத்தியம் பண்ணும்போது எல்லாரையும் எழுப்பான். என்ன சொல்லுவான்? எங்கள் அம்மா பேரில் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணும்னு. ஏன்னா அம்மா பேரில் சத்தியம் பண்ணான்னா கடைசியில் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதனால் அப்படி பண்ண மாட்டான், செய்வான். அம்மா பேரில் சத்தியம் பண்ணியிருக்கான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? என் புள்ள பேரில், ஒரு புள்ள தான் இருக்கும், என் புள்ள பேரில் சத்தியமாக சொல்கிறேன்னா உடனே நம்பிடுவான். ஏன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டான், ஏன்னா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் புள்ள பேரில் சத்தியம் பண்ணானேன்னு சொல்லி நம்புகிறோம் நம்ம. ஏன்னா அவன் நம்பிக்கைக்குரியவனே கிடையாது. கர்த்தர் முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரியவர். இருந்தாலும் அவர் சத்தியம் பண்ணி தர விரும்புகிறார். மனுஷனுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு அவர் சத்தியம் பண்ணி தர விரும்புகிறார். நமக்கு பூர்ண நம்பிக்கை உண்டாகும்படியாக சத்தியம் பண்ணி தர்றார். சத்தியம் பண்ணி தரும்போது அவர் எங்கே போவார்? ஆளுக்கு சத்தியம் பண்ணுறதுக்கு அவர் அம்மாவை விட்டுற முடியாது. அவரை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. சத்தியம் பண்ணுறவன் அவரை விட பெரிய ஆள் மேலே தானே சத்தியம் பண்ணுறான். அப்போ கடவுள் மேலேயே சத்தியம் பண்ணுவாங்க சிலர். எனக்கு தெரியும் கடவுள் நம்மளோட பெரியவர்னு. இவர் யார் மேலே சத்தியம் பண்ணுவார்? அதனால தான் சொல்லியிருக்கு, அவர் தமது பேர்லேயே சத்தியம் பண்ணி தர்றார். வேணா யார் ஆள் இல்லை, தாம் பேர்லேயே சத்தியம் பண்ணி தருகிறார். அப்படி செய்தாராம். 19ஆம் வசனம் பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிற இந்த வசன வார்த்தையெல்லாம் கவனிங்க. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம அடைவோன்ற அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும், ஷோர் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னு வருது ஆங்கிலத்தில். நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாத போகிறதுமான. டக்குன்னு இந்த பழைய ஏற்பாடு பிக்சரை கொண்டாடுறாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் ஒரு பெரிய திரைச்சலை இருந்தது இல்லையா? சிலுவையில் அவர் தொங்கும்போது திரைச்சலை 2ஆக கிழிஞ்சுது. அந்த திரைச்சலைக்கு பின்னால் யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அங்கே யாருமே போக முடியாது. அங்கே அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியர் மட்டும் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு திரைச்சல் அது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற, தேவனே இருக்கிற இடம். என்ன சொல்கிறார்? அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக தேவனுடைய பிரசனத்திலே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்குது. அதான் நம்முடைய நம்பிக்கை நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. எங்க நங்கூரமிடப்பட்டிருக்கிறது? அந்த திரைக்குள்ள இருக்கிற அந்த தேவன் பேர்லயே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. அதனால அதை அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்குதுன்றார். அப்புறம் சொல்றாரு, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரை நமக்காக அந்த திரைக்குள்ளே என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாரு? சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இதை மட்டும் பிடிச்சிங்க. நமக்கு முன்னோடின்றார், ஆத்தும நங்கூரம்ன்றார். கப்பல் அலசரிப்பட்டு எங்கேயா திரும்பி அந்த பக்கம் போயிடாதபடிக்கு ஒரு இடமா நிற்க வைக்கிறதுக்கு, ஸ்டடியாக நிற்க வைக்கிறது தான் நங்கூரம் போடுறாங்க இல்லையா? அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் அவ்வளோ இல்லாத காலத்தில், ரேடாரு மற்ற எக்யூப்மெண்ட்லாம் இல்லாத காலத்தில் கரை சேரும்போது கிட்ட வந்த பிறகு பாறைகள் நிறையா இருக்கும். கரை சேர்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வரணும். மேகமூட்டமெல்லாம் இருந்ததுன்னா முன்னால் என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியாதான். என்னமே தெரியாதனால
என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே போனால் தெரியாத இடத்துல இப்போ கண்ணு தெரியாமல் போனால் எங்கேயாவது பாறையில் அடிபட்டு கடைசியில் போய் சேர முடியாது, எல்லாம் சரக்கெல்லாம் தண்ணியில் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தன் முன்னாடி இறங்குவானா, முன்னோடி. அதுதான் சொல்லியிருக்கு, இயேசு நமக்கு முன்னோடியாக போனார். முன்னாடி இறங்குவானா, முன்னாடி இறங்கி அந்த தண்ணியில் ஒரு கயிறு அவன்கிட்ட கொடுப்பாங்க, நீண்ட கயிறு, அதை அப்படியே சுற்றி சுற்றி காயில் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடி போவானா அந்த கரையை நோக்கி. அந்த பாறைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த கப்பல் வர முடியுமான்னு பார்த்து அதுக்கு வழி உண்டாகிற விதத்தில் பாதையை தேடி அவன் போவானா. போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், மேகம் மூட்டமாக இருக்குமா, மேகத்துக்குள்ளே அவன் போவானா. கடைசியில் மேகம் அப்படியே மூடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு திரை மாதிரி மூடிக்குமா அந்த மேகம், அதுக்கு அந்த பக்கம் அவன் போயிடுவான். போய் கரையை போய் சேர்ந்துருவானா. இவன் போய் சேர்ந்தான்னு அவனுக்கு தெரியாது. போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவானா, அந்த கயிறை இழுத்து ஒரு பெரிய பாறையில் நகர முடியாத அளவு கட்டுவானா. அந்த பாறை யாரும் நகர்த்த முடியாது, ஸ்ட்ராங்கான பாறையில் அந்த கயிற்று கட்டிடுவான். அந்த கயிறு அடுத்த பக்கம் எங்கே இருக்குது, கப்பலில் இருக்குது. கட்டிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற கயிறெல்லாம் இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நல்ல ஒரு 4 ஜெர்க்கு விடுவானா. அசைச்ச உடனே அந்த கப்பலில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச போய் சேர்ந்துட்டான், கட்டிட்டான், நமக்கு அது தெரியப்படுத்துகிறான், இதுதான் சிக்னல்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கப்பலில் வேலை செய்கிற மற்ற ஆளெல்லாம் இறங்குவாங்களாம். தண்ணியில் இறங்கி அந்த கயிற்றையே பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறு எந்த வழியெல்லாம் போதோ அந்த வழியாக அந்த கப்பலை அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து கரையை சேர்ப்பாங்களாம் பத்திரமாக. முன்னால் ஒன்றும் தெரியாது, மேகம் மூடிட்டு இருக்குது. ஆனால் கயிற்றை பிடிச்சே அந்த பாதையை பின்பற்றி அந்த கயிறு எந்த வழியாக வருதோ அந்த வழியாக வந்து கரையில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்களாம். என்ன சொல்ல வர்றாரு, நமக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் இதெல்லாம் செய்வேன் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், செஞ்சார். அவன் பொறுமையோட விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டான், எல்லாம் பண்ணான். உங்களுக்கும் சில வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். பொறுமையோடு இருங்க, பெற்றுக்கொள்வீர்கள். பெறுவோமா பெற முடியாதா, நமக்கு பெற மாதிரி தெரியலையே, ஒரே மேகமூட்டமாக இருக்குது, போய் சேருவோமா போக மாட்டோமா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்றாரு. நமக்கு ஒரு முன்னோடி நமக்கு முன்னால் போயிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், போய் அந்த கயிறு ஒன்று எடுத்துகிட்டு கொண்டு போய், நமக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் இடையே ஒரு கயிறு இருக்கிறது, அதுதான் அந்த விசுவாசம்ன்ற கனெக்ஷனு. இந்த கயிறை என்ன பண்ணாராம், அவர் கொண்டு போய் நேராக கொண்டு போய் திரைக்கு அந்த பக்கம் போயிட்டு மகா பரிசுத்த ஸ்தலமாகி தேவனுடைய பிரசனத்திலே நுழைஞ்சு சிங்காசனத்திலே கொண்டு போய் சிங்காசனத்தை சுற்றி அந்த கயிறை ஸ்ட்ராங்காக கட்டிட்டார். நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரமாய் அது இருக்கிறது. என்னுடைய விசுவாசம் அசைக்க முடியாது, என்னுடைய நம்பிக்கையால் அசைக்க முடியாது. கர்த்தர் எனக்கு சொன்னது நிச்சயமா செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நிச்சயமா அவர் செய்வார். அந்த சிங்காசனத்தை சுற்றி அந்த கயித்தை கட்டிட்டு அங்கே எனக்கு முன்னோடியாய் அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவராக உட்கார்ந்துட்டு இருக்கிறார், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கயிறு அங்கதான் இருக்குது, அதை யாரும் அறுக்க முடியாது, அது எங்கேயும் போகாது. அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அந்த சிங்காசன தண்டையில் தான் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே இருக்கிறது. எனக்காக அது ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலான காரியங்கள் அது பேசிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவ சமூகத்திலே அவருடைய சிங்காசன தண்டையிலே அங்கே இருந்து கொண்டு எனக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. நாம் என்ன பண்றோம், இங்க இருந்து இறங்கி இந்த கயித்தை பிடிச்சிக்கிட்டே அங்க வர்றோம். மேகம் இருந்தா என்ன, காத்து அடிச்சா என்ன, அலை அடிச்சா என்ன, எவ்வளவு கப்பல் ஆடினாலும் என்ன, எங்கேயும் போகாது. கண்டிப்பா இந்த கப்பல் போய் சேர்ற கப்பல். ஹலோ, இந்த கப்பல் போய் சேருமா? ஏன்னா கனெக்ஷன் அங்கே இருக்குதுங்க. சிங்காசனத்தில் இழுத்து கட்டி இருக்குது, தேவ சமூகத்திலே இழுத்து கட்டிட்டார் கொண்டு போய். எனக்கு முன்னால் அங்கே போயிட்டு எனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றும்படியாக எனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றும் நிறைவேறாமல் போகாது, நிச்சயமா இது நிறைவேறும். அதுக்கு கேரண்டி அவர். என்னுடைய ஆத்துமாவின் நங்கூரம். இருக்கீங்களா? அப்ப நீங்க வெற்றி அடைய முடியுமா? நிச்சயமா அடைவீங்க. வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாய் முடியுமா? ஒரே மேகமா இருக்குதுங்க, என்னன்னு தெரியலன்னா அதனால பரவாயில்ல. கனெக்ஷன், கயிறு கனெக்ஷன் இருக்குதே. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா அங்க கனெக்ட் பண்ணி இருக்குது. இந்த பக்கம் ஒரு எண் இருக்குது, அந்த பக்கம் ஒரு எண் இருக்குது. இந்த கயிறை பிடிச்சிட்ட பொண்ணை கண்டிப்பா போய் சேர்ந்துருவேன். தெரியாதனால பரவாயில்ல,
இனிமே கண்ணை கூட கட்டிடலாம், பரவாயில்ல, போய் அடுத்த பக்கம் சேர்ந்தே தீருவேன். ஏன்னா அந்த கயிறு தான் கனெக்ஷன். என்னுடைய விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு என்னை கனெக்ட் பண்ணுகிறது. இந்த விசுவாசம் என கயிறை பிடித்து கொண்டு நான் நம்பி இருக்கிற அந்த எல்கையை சென்று அடைவேன். அடைவீங்களா, அடைய மாட்டீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த கயிறு. அதனால போய் சேருவோம்ன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நிச்சயமா போய் சேருவீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளை எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், மாறாதவர், அது அப்படியே நிறைவேற்ற நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர். எங்களுக்கு முன் சென்றிருக்கிறீர். எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறவர். மேகம் போன்ற காரியங்கள் மூடிக்கொண்டிருந்தாலும், அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்ற எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், நிச்சயமாய் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதை அடைந்தே தீர்வோம் என்கிற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நங்கூரம் போல அந்த நம்பிக்கை இருக்கிறது. அசையாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அலசடிப்படாத, தத்தளிக்கிற, அங்கலாய்க்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று இருக்கிறதே. உண்மையிலே நம்பிக்கை, உண்மையே நம்பி இருக்கிறவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். மெய்யாகவே அந்த பூரண சமாதானத்தினால் ஒவ்வொருவரை காத்துக்கொள்வீராக. அசையாத அந்த கப்பலை போல கர்த்தாவே தங்கள் லக்கை சென்று அடையவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே கனமதி மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறுத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர்.
உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளா, வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளால், வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளா, வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளால், வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா, நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர்.